ஜெர்மனியின் அடிப்படை பொருட்களின் விலையை நிலையானதாக வைத்திருப்பதற்கான திட்டம் ஒன்றை SPD கட்சி அறிவித்துள்ளது. இந்த திட்டம் ஜெர்மன் பாஸ்கெட் என அழைக்கப்படுகின்றது. இந்த திட்டத்தின் மூலம் பால், காய்கறிகள், இறைச்சி போன்ற அன்றாட பொருட்களின் விலைகளையும் சவர்க்கார மற்றும் சலவைத்தூள் போன்ற வீட்டுப் பொருட்களின் விலைகளையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம். பல்பொருள் அங்காடிகள் இந்த திட்டத்தில் சேர நிர்பந்திக்கப்படாது. லிடில், ரேவ், பெனி, எட்கா மற்றும் நெட்டோ போன்ற பெரிய சங்கிலிகள் அவற்றின் விருப்பத்திற்கமைய திட்டத்தில் பங்கேற்கலாம். இதேபோன்ற ஒரு திட்டம் கிரீஸ் நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது பல்பொருள் அங்காடிகள் ஆயிரக்கணக்கான பொருட்களின் விலைகளை குறைக்க ஒப்புக்கொண்டன. எனினும் ஜெர்மனியில் இந்த திட்டத்தை அனைவரும் ஆதரிக்கவில்லை. விலைகளை அரசாங்கம் கட்டுப்படுத்துவது சிக்கல்களை ஏற்படுத்தும் என சில சில்லறை விற்பனை குழுக்கள் கூறுகின்றன. இதனால் விலைகள் எதிர்பாராமல் உயரலாம் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். இதுவேளை 2020ஆம் ஆண்டு முதல் ஜெர்மனியில் உணவுப் பொருட்களின் விலைகள் 35% அதிகமாக உயர்ந்துள்ளன. இதனை கட்டுப்படுத்த விலை கண்காணிப்பு மற்றும் தரமான லேபிளிங் ஆகியவற்றை SPD பரிந்துரைக்கிறது.